ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். க்ளோரியோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜின்லாய் கிளம்பி அந்த மினிஸ்டர் வீட்டுக்கு போகும்போது யாங்கியாவை போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. அதோட தான் லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல மினிஸ்டர் பாக்குறான். ஜின்லாய பார்த்து, இந்த யாங்கியா கிட்ட காசு வாங்கிட்டு அவனை தப்பிக்க விட்டுருப்பேன் நினைச்சீங்களா? அதான் என்ன தேடி வந்தீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, யாங்கியா கிட்ட இருக்க எல்லா சொத்துக்களையும் பறிமுதல் பண்ணணும் தானே உத்தரவு. ஆனா அவன் எவ்வளவு காசு வச்சிருக்கான் பாருங்க. இந்த காசெல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து என்னை காப்பாத்துங்கன்னு கேட்டான். என்னை பார்த்தா அவ்வளவு மோசமான ஆள் மாதிரியா தெரியுது. அதான் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு அடி பின்னி எடுத்துட்டேன். நான் அடிச்சது இருக்கட்டும், அதுக்கு மேல அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஜெயில போய் போடுங்க. இந்த காசெல்லாம் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல எடுத்து வைங்க அப்படின்னு சொல்ல ஜின்லாய் பாக்குறான். மினிஸ்டர், நான் போய் உங்களை சந்தேகப்படுவேனா? நீங்க ரொம்ப நல்லவரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன். மீதியெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் தான் அப்பவே வந்துட்டு இந்த பொண்டாட்டியை கொண்டுட்டானா அவனுக்கு மரண தண்டனை கொடுங்கன்னு சொன்னேன். இந்த கேஸ்ல நான் அப்ப வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தான் இருந்திருக்கேன். என்னை பத்தி வெளியே யாராவது காசிப் பேசுறாங்கன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. போயிட்டு ஆக வேண்டிய வேலையை பாருங்கன்னு மினிஸ்டர் சொல்ல, நம்ம ஜின்லாய் பாக்குறான். இந்த கேஸ்க்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கு, ஆனா என்னமா நடிக்கிற? சரி ஓகே, நான் பாத்துக்கிறேன் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்லாய் அங்க இருந்து கிளம்பிடுறான். ஜின்லாய்க்கு இந்த கேஸ முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு குட்டி ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. இந்த மினிஸ்டருக்கு அடுத்த லெவலுக்கு வந்திருக்கான். ஆனா மினிஸ்டர் அப்பயும் பெரிய பவர்ஃபுல்லான ஆளா இருக்கதால ஜின்லாய் அமைதியா பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஷென்மாலாம் இப்ப வீட்டுக்கே போறது இல்ல, பாட்டி கிட்ட கோச்சிட்டு வெளியே வந்துட்டால. ஷென்மா கூடவே சேர்ந்து அவங்க குடும்பமே ஒட்டுமொத்தமா வந்திருக்கு. அதாவது இந்த இன்னொரு தங்கச்சி யூயூ இருப்பால, அவ, அப்புறம் வாணி, இவங்க எல்லாமே இப்ப தோட்டத்துலதான் வேலை பாக்குறாங்க. வீட்டுக்கு போகாட்டியும் ஷென்பா தோட்டத்தை மெயின்டைன் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு தடவை வாணிக்கும் யூயூக்கும் சண்டை வருது. ஷென்பா அங்க வரா, வாணிய திட்ட ஆரம்பிக்கிறா. எப்ப பாரு யூயூ கிட்ட சண்டை போட்டே இருக்க, அழக மாட்டியான்னு கேட்க, வர வர என் மேல உங்களுக்கு பாசமே இல்லைன்னு சொல்லிட்டு வாணி அங்க இருந்து அழுதுட்டே போறா. யூயூ பாக்குறா, எப்ப பாரு அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி என்ன திட்டுவ, எனக்கு என்ன அதிசயமா இருக்கு அப்படின்னு கேட்க, ஷென்பா பாத்துட்டு இருக்கா. இங்க என் கூட வா அப்படின்னு யூயூவை கூட்டு போயிட்டு அங்க நிறைய பல்லெல்லாம் பறிக்கிற வேலை இருக்கு. அந்த வேலையில யூயூவை விட்டுடுறா. யூயூவால வேலையே பார்க்க முடியல, கஷ்டப்பட்டு முக்கி பாத்துட்டு இருக்கா. ஷென்பா அங்க இருந்து கிளம்புறதுக்கு ட்ரை பண்றா. யூயூ உடனே இவளை எப்படி பழி வாங்குறேன் பாருன்னு அங்க மாடு ஒண்ணு வண்டியை இழுத்துட்டு போறதுக்கு நிக்குது. அதை வேகமா பின்னாடியே அடிச்சு விட்டுடுறா. அந்த மாடு தலை தெரிச்சுட்டு ஷென்பா எங்க இருக்காலோ அந்த பக்கமா பார்த்து ஓடிட்டு இருக்கு. யூயூ, இப்ப நீ ஓட போற பாரு அப்படின்னு நிக்க, ஷென்பா டக்குன்னு விசில் அடிக்க ஆரம்பிச்சிடுறா. அந்த விசில் அந்த மாடை கண்ட்ரோல் பண்ற விசிலா. அந்த மாடி விசில் அடிச்சதை கேட்டதும் அவன் முன்னாடி போய் கொஞ்ச நேரத்துல நின்னுடுது. யூயூ ஷாக் ஆயிடுறா. உடனே அங்க வந்துட்டு ஷென்பா போயிட்டு, யூயூ, நான் கிட்ட ஒண்ணு பேசணும். நீ இதெல்லாம் பாத்துக்க முடியும் அப்படின்னா நீ தாராளமா பாத்துக்கலாம். ஆனா உன்னால பாத்துக்க முடியாதுன்னு தெரியும். ஏன்னா எனக்கு அத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனாலதான், என்னதான் நீ புக்ல நிறைய விஷயங்கள் படிச்சிருந்தாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம உன்னால இங்க எதையுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஷென்பா அங்க இருந்து போயிட்டு இருக்கா. யூயூ பயங்கரமா கடுப்பாயிட்டு அவளை திட்டத்துக்கு ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு யூயூ கிட்ட சண்டை போட்டதால அவளை தனியா உட்கார விட்டு சாப்பிட விட்டுருக்காங்க. ஷென்பா மத்தவங்க கூட ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. யூயூட்ட வெறும் ரைஸ் மட்டும் தான் இருக்கு. ஷென்பா பாக்குறா, அவ பவுல்ல சூப்பு, கறி எல்லாம் இருக்கு, கீரை எல்லாம் இருக்கு. அதை எடுத்துட்டு போயிட்டு யூயூ கிட்ட கொடுத்துட்டு, இத சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறா. ஒன்னும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு யூயூ அழ ஆரம்பிக்கிறா. ஷென்பா அதை பக்கத்துல வச்சுட்டு, இதை நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறா. நீ ரொம்ப நல்லவ மாதிரி என்கிட்ட நடிக்க வேண்டாம். என்ன பழி வாங்குறதுக்காக தானே இந்த வேலையெல்லாம் பாக்குற. நீயும் நானும் ஒரே அம்மாக்கு தான் பிறந்தோன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு அந்த யூயூ திட்ட ஆரம்பிக்க ஷென்பா பாத்துட்டு இருக்கா. எவ்வளவோ மோசமான வேலையில நான் உன்னை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு நீ ரொம்பவே சீன் போட்டுட்டு இருக்க. இது எல்லாமே நான் பார்த்து நான் கத்துக்கிட்ட வேலைதான். ஒன்னு புரிஞ்சுக்கோ யூயூ, இந்த வேலையில நான் ஆரம்பிக்கும் போது எத்தனை வருஷம், எனக்கு எவ்வளவு சின்ன வயசு. நான் உன்னோட ஜஸ்ட் ஒரு 3 வருஷம் தான் பெரியவ. அப்போ நான் எவ்வளவு சின்ன வயசுல இந்த வேலையை ஆரம்பிச்சிருப்பேன்னு பாத்தியா? ஆனா ஒன்னு உனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் இருக்க மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது. அதனால நீ நினைக்கிற மாதிரி ஒரு பாசமான அக்காவா என்னால இருக்க முடியாது. ஏன்னா நான் கத்துக்கிட்டதே இப்படிதான், முரண்டு பிடிச்சுதான் நான் கத்துக்கிட்டேன், கஷ்டப்பட்டு தான் மேல வந்தேன்னு சொல்லிட்டு ஷென்பா அங்க இருந்து போயிட்டு யூயூ அழுதுட்டே அதே இடத்துல நின்னுட்டு இருக்கா. இங்க இந்த பாட்டியோட வேலைக்கார லேடி அவ பாட்டுக்கு டீ போட்டு எங்க இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்குறா. எங்க பாட்டி உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த 2வது தங்கச்சி இருப்பால, அவ இங்க உட்காந்துட்டு இருக்கா. அப்புறமா சீச்சி இருக்கா, இன்னொரு சிஸ்டரும் அங்க உட்காந்துட்டு இருக்கா. இப்பதான் பாட்டி சொல்றாங்க முக்கியமான ஆள் வர போறாங்க அப்படின்னு. யுன்ஷு உள்ள வரா, கண்ணுல கட்டெல்லாம் போட்டிருக்கா. எதுக்கு யுன்ஷு கண்ணுல கட்டு போட்டிருக்கா அப்படின்னு யுன்ஷி கேட்க ஆரம்பிக்கிறா. குழந்தையோட தான் வந்திருக்கா. இப்ப அவ குழந்தைய அவதான் கம்ப்ளீட்டா பாத்துட்டு இருக்கா. அது உங்களுக்கு முக்கியமான விஷயம் இருக்கு, ஒரு புது மருந்து கண்டுபிடிச்சோம், அதை யுன்ஷுக்கு ட்ரை பண்ணோன்னு பாட்டி சிரிச்சுட்டே சொல்றாங்க. யுன்ஷு கண்ணை திறக்கிறா. கண்ணுல போட்டிருக்க கட்டை பார்த்தா வெளிச்சம் அவ கண்ணுல படுது. மத்த எல்லாரும் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. சீச்சி கேக்குறா, யுன்ஷு உனக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சா, எங்களை பாக்குறியா அப்படின்னு கேட்க, நீங்க ரெட் கலர் ட்ரெஸ் தானே போட்டிருக்கீங்கன்னு யுன்ஷு கேக்குறா. ஆமா ரெட்டே தான், உனக்கு மறுபடியும் கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சீச்சி சொல்லிட்டு இருக்கா. பரவாயில்லையே, இதை எங்க கிட்ட கூட சொல்லாம மறைச்சு வச்சுட்டீங்க. பகிக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு
இருக்காருன்னு சொல்ல பைக் ஆல்ரெடி விஷயம் தெரிய வந்துருச்சு, இப்ப வந்துகிட்டே இருப்பாரு அப்படின்னு யுன்ஷு சொல்லிட்டு இருக்கா. எல்லாரும் ஹாப்பியா இருந்துட்டு இருக்கும் போதே பாட்டி சொல்றாங்க, நானும் ஷென்பா போனதுக்கு அப்புறம் யார்கிட்ட பொறுப்பு கொடுக்கறதுன்னு பாத்துட்டே இருந்தேன், சரியான நேரத்துல உனக்கு பார்வை மறுபடியும் திரும்ப வந்திருக்குன்னு சொல்றாங்க. மத்த சிஸ்டர்ஸ் எல்லாம் இதை கேட்டுட்டு உள்ளுக்குள்ளேயே பயங்கரமா ஹர்ட் ஆயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஷென்பா பாத்துட்டு இருக்கா. அப்ப அவகிட்ட அந்த தோட்டத்துல வேலை பாக்குற இருக்கால, அந்த பொண்ணு வந்துட்டு, அம்மா அந்த ஜின்லா எப்ப வருவாரு, நானும் வருவாரு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன், சில விஷயம் எல்லாம் அவர் தான் போன தடவை வந்து கரெக்டா பண்ணி கொடுத்தாரு, அவர் எப்ப வருவாருன்னு கேட்க ஷென்பா பாக்குறா. அது அவனே எங்கேயாவது பார்க்கும் போது கேட்டுக்கோ, என்கிட்ட கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. உடனே என்ன ஆச்சு உங்களுக்கு, ஜின்லாய பத்தி கேட்டா இவங்க ஏன் கோவப்படுறாங்கன்னு அந்த பொண்ணுக்கு எதுவும் தெரியாது போல திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. இங்க பாட்டி எல்லா பேத்திங்களையும் உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு இருக்கால, அதான் நம்ம யுன்ஷியோட பொண்ணு, அவளும் கூட தான் இருக்கா. டக்குனு ஒரு கப்ப தள்ளி விட்டுறா. பாட்டி பாக்குறாங்க, என்னதான் நம்ம குடும்பத்தோட ரத்தம் அந்த குழந்தை உடம்புல ஓடினாலும் அவங்க அப்பா ஏதோ ஒரு ஆள் தானே, அந்த ரத்தமும் ஓடுது, அதான் கொஞ்சம் கூட டீசென்ட்டே இல்ல அப்படின்னு பாட்டி சொல்லிடுறாங்க. யுன்ஷி பாக்குறா, என் குழந்தைய நான் சரியா வளர்க்கல, இங்க இருந்து கூட்டி கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து போயிட்டு இருக்கா. பாட்டி உடனே அதுக்கெல்லாம் கோச்சு கிளம்புனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் மரியாதை இல்லைன்னா பேசிதான் ஆவாங்க அப்படின்னு சொல்ல, இந்த யுன்ஷு உட்காந்து பாத்துட்டு இருக்கால, அவளுக்கு ஒரு ஞாபகம் வருது, இப்படிதான் அவளையும் அவங்க அம்மா கூட்டு வந்திருப்பாங்க போல. பாட்டி அப்பயும் இந்த குழந்தையா யுன்ஷு வரப்ப அவளை பயங்கரமா முறைச்சிருக்காங்க. அதெல்லாம் பத்தி யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. சீச்சியும் பாட்டி இப்படி பேசுறாங்களேன்னு அங்க இருந்து கிளம்பி போயிட, பாட்டி என்ன ஆளால கோச்சிட்டு போறாங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. யுன்ஷு அங்க வரா. பாட்டி கையை பிடிச்சிட்டு, பாட்டி எனக்கு புரியுது, நீங்க ஷென்பாவை ரொம்ப மிஸ் பண்றீங்க, நான் போய் அவங்களை கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே பேச ஆரம்பிக்க, யாரும் எனக்காக போய் கெஞ்ச வேணாம், அப்படி கெஞ்சுற நிலைமையில நான் இல்ல, எல்லாரும் இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. யுன்ஷுவும் அங்க இருந்து கிளம்பி வெளியே வந்துடுறா. ஷென்பா அன்னைக்கு நைட் அவளோட ரூமுக்கு போறா. யாரு அப்படின்னு கேட்டு திரும்பி பார்த்தா ஜின்லாய் தான் அங்க நிக்கிறான். நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க பாரு சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது, உனக்கு அந்த நானி இறந்து போயிருக்காங்கல்ல, அவங்க சாவுல சந்தேகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீயும் யாங்கியாவை தான் சந்தேகப்படுவேன்னு தெரியும், ஆனா அது யாங்கியா கிடையாது, யாங்கியா அந்த வேலையை பார்க்கலன்னு சொல்ல, யாங்கியா இல்லையா, அப்போ யார் இந்த வேலையை பார்த்ததுன்னு ஷென்பா கேக்குறா. அததான் நானும் தேடிட்டு இருக்கேன், கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன், உனக்கு ஒரு நீதியை வாங்கி கொடுப்பேன், அது மட்டும் இல்லாம என்னால நீ எதெல்லாம் இழந்தையோ, அதாவது உன் குடும்பம் பதவி, அது அத்தனையும் நான் உனக்கு வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல, ஜின்லாய் நீ கொஞ்சம் வெளியே போறியா அப்படின்னு ஷென்பா கதவை ஓபன் பண்ணிடுறா. நான் எதெல்லாம் இழந்தேனோ அதை மீட்டுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும், அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி நான் போறேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசே வராம அவங்க எந்த கிளம்பி போறான். என்ன மட்டும் மறந்துடாத, எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ, புரியுதா, யாரோ ஒருத்தங்க வராங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்லாய் ஓடி போறான். வேலைக்கார பொண்ணு தான் உள்ள வரா. இதோ சத்தம் கேட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, சில மலை குரங்குங்க உள்ள வந்துருச்சு, தொல்லை தாங்க முடியல, அவளுக்கு ஆள் அதிகமா போடுங்க அப்படின்னு ஷென்பா சிரிச்சுட்டே சொல்ல ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் இந்த யுன்ஷி இருக்கால, அவ குழந்தையோட ஷென்பாவை பாக்கிறதுக்கு தோட்டத்துக்கு வந்திருக்கா. குழந்தையோட ஷென்பா விளையாடிட்டு இருக்கா. பாட்டி இப்படி எல்லாம் சொன்னாங்க அப்படிங்கறத யுன்ஷி சொல்லிட்டு, சரி பரவாயில்ல, அவங்க அப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு ஷென்பாவும் சொல்லிட்டு இருக்கா. அந்த குழந்தை பாக்குறா, பானியும் யோயோவும் இப்ப விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க கிட்ட குழந்தையும் ஓடி போய் விளையாடிட்டு இருக்கா. இத பாத்துட்டு யுன்ஷி, பானியோடு விளையாடுறாளா, யோயோவா, என்னால இதெல்லாம் நம்பவே முடியல அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல, அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி ஜாலியா இருக்கட்டும், என் விளையாடுறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு ஷென்பா கேக்குறா. பாட்டியும் ஒன்ன மாதிரியே இருந்துட்டாங்கன்னா நம்ம குடும்பம் அடுத்தடுத்த பெரிய லெவலுக்கு போகும், நம்மளும் எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியாவது இருந்திருக்கலாம், நம்ம வீட்டுக்கு ஒரு புது தலைமை வேணுங்கிறது தான் இது சொல்லுது அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கா. இங்க இந்த பாட்டியோட அசிஸ்டன்ட் இருக்கால, அவளை ஒரு முக்கியமான வேலையா பாட்டி அமைச்சிருக்காங்க. இந்த அசிஸ்டன்ட் எல்லாம் எப்பவுமே போக மாட்டாங்கல்ல, ஷென்பா தானே பாத்துக்குவா, அதனால இந்த அசிஸ்டன்ட் கொஞ்சம் பயந்துட்டே நின்னுட்டு இருக்காங்க, நம்ம போய் என்ன பண்ண போறோம்னு தெரியலேன்னு. அப்ப ஷென்பா ஒரு கோட் மாதிரி எதையோ கொடுத்து அனுப்புறா. அந்த அசிஸ்டன்ட் அதை பார்க்கும் போதே பார்த்தா உள்ள லெட்டர் இருக்கு. அசிஸ்டன்ட் நிமிர்ந்து பாக்குறாங்க. ஷென்பா ஆப்போசிட் நின்னுட்டு அதுல எல்லாமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுக்குறா. இவங்களுக்கே இப்பதான் நிம்மதியா இருக்கு. அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இங்க பாட்டி வெளியே உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம யுன்ஷு தான் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கா. பாட்டிக்கு மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதுக்குள்ள தூங்கிட்டாங்களே அப்படின்னு பாத்துட்டு இருக்கா யுன்ஷு. அதே மாதிரி இன்னொரு வேலைக்கார பொண்ணு இன்னொரு மருந்து கூட எடுத்துட்டு வரா. இந்த மருந்து கூட இருக்கு, இதையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் கொடுக்குறேன், பாட்டி தூங்கிட்டு இருக்காங்க, பாட்டி இன்னொரு புக்கு படிக்கணும்னு கேட்டாங்க, அது எங்க இருக்குன்னு தெரியல, போய் தேடி எடுத்துட்டு வரீங்களான்னு பாட்டியோட எல்லா வேலைக்கார பொண்ணுங்களையும் யுன்ஷு அந்த இடத்துல இருந்து அனுப்பிடுறா. அப்போ நம்ம யுன்ஷுவோட வேலைக்கார பொண்ணு பக்கத்துல வந்து உட்கார்றா. யுன்ஷுவோட கையில பாட்டியோட மருந்தை கொடுக்குறா. அப்போ யுன்ஷு கையில ஏதோ பேப்பர் மாதிரி வச்சிருக்கா. அந்த பேப்பரை அவசரமா அதுல கலக்குறா. சரியா அந்த நேரம்னு பார்த்து பை இருக்கான்ல, யுன்ஷுவை பார்க்கலான்னு வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கான். தூரமா யுன்ஷு பாட்டி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கத பாத்துட்டான். சிரிச்சுட்டே பக்கத்துல போலாம் அப்படின்னு ட்ரை பண்ண, அதுக்குள்ள அந்த மருந்தை கொடுக்க மனசு இல்லாம யுன்ஷு போய் தூக்கி எரிஞ்சிடுறா. வேற ஒரு கப்ல மருந்து எடுத்து இதை கொடுக்கலாம் அப்படின்னு கொண்டு போறா. பை இதுக்குள்ள அங்க போயிடுறான். யுன்ஷு அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவளை தர அங்க இருந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். வேலைக்கார பொண்ணு அங்கே நின்று அமைதியா இருக்க, பாட்டி டக்குன்னு கண்ணை திறந்து வேலைக்கார பொண்ணு முறைச்சு பாக்குறாங்க.
பைட்ட போயிட்டு யுன்ஷு நான் உங்களை பாக்குறேன், உங்களுக்கு ஹாப்பியா இருக்கான்னு கேட்க எனக்கு ஹாப்பியா தான் இருந்தது, அதான் உன்னை பார்க்க ஓடி வந்தேன். ஆனா யுன்ஷு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, பாட்டியோட மருந்துல நீ எதையோ கலந்துட்டு இருந்தல்லன்னு சொல்ல, என்ன பேசுறீங்க அப்படின்னு யுன்ஷு கத்த ஆரம்பிக்கிறா. பாட்டி ஆளுங்களை கூப்பிட்டு இந்த மருந்துல என்னெல்லாம் இருக்குன்னு செக் பண்ண விட்டுருக்காங்க. பாட்டியோட வேலைக்கார பொண்ணு உங்களுக்கு கொஞ்ச நாளா இருமல் இருந்துட்டு இருந்ததுல, அதுக்கு நாங்க எக்ஸ்ட்ராவா சில மருந்து ஆட் பண்ண சொன்னோம், நீங்க அது கசக்குதுன்னு வேண்டான்னு சொன்னீங்க, அதே இதுல ஆட் ஆயிருக்கு, மத்தபடி வேற எந்த தப்பான எண்ணத்துலயும் வேற எதுவும் ஆட் ஆகலன்னு சொல்ல பாட்டி பாத்துட்டு இருக்காங்க. எதுக்கு திருட்டுத்தனமா இந்த யுன்ஷு எனக்கு கொடுக்கணும், என் மேல அக்கறை இருக்கு, அவர் ஒன்று நாள சொல்லிட்டு தான் இருக்கா இந்த மருந்தை சாப்பிடுன்ட்டு, அதை டைரக்டா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஷென்பாவும் வந்துட்டு இந்த மருந்தை என்ன சாப்பிடுங்கன்னு சொன்னா அப்பவே நான் சாப்பிடல, இந்த ஷென்பா பண்ண வேலையா தான் இருக்கும் அப்படின்னு பாட்டி இதுக்கும் ஷென்பா வெளுத்துட்டு இருக்காங்க. தெரியாதனமா எனக்கு மருந்தை கொடுக்க சொல்லிருக்கா அப்படின்னு. இங்க யுன்ஷு மருந்தை வேணா டெஸ்ட் பண்ணிக்கோங்க, யார்கிட்ட வேணா டெஸ்ட் பண்ணிக்கோங்க, புரியுதா, என் மேலேயே சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப பை பாக்குறான். சாரி யுன்ஷு, தெரியாம சந்தேகப்பட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அவகிட்ட சாரி கேட்டுட்டு அவளை கூட்டிட்டு அங்க இருந்து வந்துட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடத்துல யான் நின்னுட்டு இருக்கான். யுன்ஷு பாக்குறா, எதுக்காக யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சிருந்து பேசுறத கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. பை யான் கிட்ட போயிட்டு என்னாச்சு, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, அவன் மேல தப்பு இல்ல அப்படின்னு சொல்ல, இதுக்கும் அவன் மேல கண்ணு வச்சுக்கோ, இப்ப கொஞ்ச நாளா அவ பாட்டி கூட க்ளோஸா இருக்கா, அது உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்க பை பாக்குறான். அவ நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இங்க யாங்கியாவ ஜெயில போட்டிருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு ஜில்லாய் போயிட்டு இவன் ஒன்னும் அவ்வளவு தப்பே பண்ணல, அவன் குடும்பம் பண்ண தப்புக்கு இவன் அனுபவிச்சுட்டு இருக்கான், இதுவரையும் அவன் வாங்கின அடி எல்லாம் போதும், இதுக்கு மேல அவனை ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறான். யாங்கியாவ ரிலீஸ் பண்றாங்க. அங்க இருந்து அவனோட ஆளுங்க 2 பேர் அசிஸ்டன்ட் வந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா ஜின்லாயோட அசிஸ்டன்ட் இருப்பான்ல, அவன் வந்துட்டு பின்னாடியே கூடவே போயிட்டு இருக்கான். இவங்கெல்லாம் போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒயின் குடிச்சிட்டே கண்டிப்பா என்ன ஃபாலோ பண்றதுக்கு ஜின்லாய் ஆரம்பிச்சிருப்பான், தெரியாதனமா ரகசியமா கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி யாங்கியா ரகசியமா இன்னொரு ஆளை பாக்குறதுக்கு கிளம்பிடுறான். இன்னும் 2 நாள் எனக்கு டைம் கொடு, உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு யாங்கியா சொல்ல, உனக்கு 2 நாள்லாம் டைம் கொடுக்க முடியாது, உன் குடும்ப பெருமையே அழிஞ்சு போச்சு, இதுக்கு மேல என்னையும் புடிச்சு கீழே இழுத்துட்டு இருக்காத, என்ன ஆளை விடு அப்படின்னு அந்த ஆள் அங்க இருந்து கிளம்புறான். ஷென்பாவோட குடும்பம் அழிஞ்சு உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கு, எல்லா வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும், ஒரே வருஷத்துல பெரிய லாபத்தை நம்ம அடைச்சிடலாம், அதனால நீ கொஞ்ச நேரம் அமைதியாருன்னு சொல்ல, அது எப்படி நடக்கும் அப்படின்னு அந்த ஆள் ஒரு மாதிரி கேக்குறான். வந்து உட்காருங்க பேசலாம் அப்படின்னு யாங்கியா கூப்பிடுறான். சூப்பர் பிளான் என்கிட்ட இருக்கு அப்படின்னு. இங்க யாங்கியாவை தேடி போனேன், ஆனா அவன் காணாம போயிட்டான் அப்படின்னு அசிஸ்டன்ட் ஜின்லாய்ட்ட போய் சொல்ல, பரவாயில்ல அவங்க காணாம போவாங்க, நானும் ஏற்கனவே எதிர்பார்த்ததுதான், ஆனா ஷென்பா இருக்கால, அவளை டார்கெட் பண்ணி தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால நீ என்ன பண்ற, ஷென்பாவை போய் வாட்ச் பண்ணு, அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அனுப்புறான். இந்த யாங்கியா இருக்கால, அடுத்த நேரா யுன்ஷுவை பாக்குறதுக்கு வந்துடுறான். எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு, எனக்கு மட்டும் நீ ஹெல்ப் பண்ண அப்படின்னா பரம்பரையா ஒரே ஆளுங்களே பவரை கையில வச்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த பவரை வாங்கி நான் உனக்கு தரேன், நீ பாட்டி கிட்ட வேலைக்கார பொண்ணு மாதிரி இனிமே இருக்க வேண்டாம், அந்த ஒட்டுமொத்த பவர் உனக்கு வரும், புரியுதா, ஒரு வேலை நீ எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் நீயும் எனக்கு எதிரி ஆயிருவ, பாத்துக்கோ அப்படின்னு யாங்கியா சொல்றான். யுன்ஷு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறா. அன்னைக்கு நம்ம ஷென்பாவோட வீட்டுல பாட்டி பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க, யுன்ஷுவும் கூட தான் உட்காந்துட்டு இருக்கா. கரெக்டா டைமிங்க பாக்குறா, ஏதோ நடக்குதுன்னு அவளுக்கு தெரியுது போல. அந்த நேரமா பார்த்து நம்ம ஷென்பாவோட ரூம்ல ஒரு ரகசிய பாதை இருக்கும்ல, அந்த வழியா ஆளுங்க எல்லாம் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. உள்ள வந்து நம்ம யாங்கியா பிளான் போட்டான்ல அவன் தான், அவனோட ஆளுங்க எல்லாம் உள்ள வந்துட்டு வேகமா அங்க இருக்கிற ஷென்பா வீட்டு ஆளுங்க பாதுகாப்பு ஆளுங்களை எல்லாம் கொண்டு போட ஆரம்பிக்கிறாங்க. பாட்டியோட ரூம்க்கு நேரா வந்துடுறாங்க. பாட்டி ஷாக் ஆயிடுறாங்க. யுன்ஷு போய் அவங்க முன்னாடி நின்னுக்கிறா. சொத்தெல்லாம் எங்க இருக்குன்னு அந்த ஆளுங்க கேட்க, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு பாட்டி சொல்றாங்க. பாட்டி கையில இருந்து பிரேஸ்லெட், அங்க முன்னாடி இருக்கிற பணம் நகை வெள்ளி கட்டி அப்படின்னு அதெல்லாம் எடுத்துட்டு அந்த ஆளுங்க அங்க இருந்து கிளம்பி ஓட பாக்குறாங்க. கரெக்டா அப்ப நம்ம யுன்ஷு தடுத்து நிறுத்த பாக்க யுன்ஷுவோட நெஞ்சில வேற கத்தியால குத்திடுறாங்க. இங்க ஜின்லாய்க்கு விஷயம் தெரியுது. யாருக்கு அடிபட்டுச்சுன்னு ஜின்லாய் கேட்க, ஷென்பா மேடம்க்கு இல்ல யுன்ஷுக்கான்னு சொல்ல, உடனே ஜின்லாய் ஓ அவளுக்கு தானா அப்படின்னு கொஞ்சம் கூல் ஆயிடுறான். சீக்கிரமா அங்க கிளம்பி போகணும் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கான். யான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஜின்லாய பார்த்துட்டு வா உள்ள போலாம் அப்படின்னு நம்ம ஜின்லாய வேகமா இழுத்துட்டு போறான். பார்த்தா ஷென்பா அங்க ஆல்ரெடி முன்னாடி வந்திருக்கா. பாட்டி இப்போ ஷென்பாவை சந்தேகப்படுறாங்க. ஓ ரூம் வழியா இருக்கிற ரகசிய பாதை வெளியே யாருக்கும் பெருசா தெரியாது, உனக்கு தான் தெரியும், அந்த வழியா எப்படி வந்திருக்க முடியும், அப்ப நீ தான் அந்த திருட்டு சம்பவத்தை நடத்தி இருக்கணும், நீ இப்ப குடும்பத்துல மெயினா இல்லன்னு இப்படி பண்ணியான்னு கேட்டு ஷென்பாவை ஓங்கி ஒரு அறை விட்டுறாங்க. கையில இருக்கிற கைத்தடியால ஷென்பாவை அடிக்கிறதுக்கு பாக்க ஷென்பாவை காப்பாத்துற மாதிரி ஜின்லாய் வந்து அங்க நடுவுல நின்னுடுறான். எல்லா அடியையும் அவனே வாங்கிக்கிறான். பாட்டி தள்ளுன்னு சொல்லிட்டு ஜின்லாயை இன்னும் 4 அடி எக்ஸ்ட்ரா அடிக்கிறாங்க. ஜின்லாய் பாக்குறான். உங்க பேத்தி இப்படி பண்ணிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, யான் பாக்குறான். கொஞ்சமாவது யோசிச்சுட்டு அப்புறமா முடிவு பண்ணுங்க அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்கான். அங்க கரெக்டா ஓடி வந்துடுறா யுன்ஷு. பாட்டி கண்டிப்பா வந்து அக்கா அப்படி பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, ஷென்பா ரொம்ப நல்லவங்க, அவங்க கண்டிப்பா அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க, வேற யார் மேலேயோ தான் தப்பு இருக்குன்னு சொல்ல, உனக்கு அடிபட்டு இருக்கு, இந்த நிலைமையில அவளுக்கு போய் சப்போர்ட் பண்றக்க உனெல்லாம் எதுல சேர்க்கறது, எனக்கு எவ்வளவு வெறுப்பு இருக்கோ அதே அளவுக்கு வெறுப்பு உனக்கும் அவன் மேல இருக்கணும் தானே, இவன் நம்மள எப்படி வெறுத்திருக்கா பாரு, இவளை துரத்தி விட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த குடும்பத்தையே திருட
திருடுறதுக்கு ஆள் அனுப்பி நாசமாக்க பாத்திருக்கா அப்படின்னு பாட்டி கத்திட்டு இருக்காங்க. ஷென்பா பாக்குறா, என் மேல நீங்க கோவப்பட்டீங்கிறதுக்காக 20 வருஷமா என்ன நீங்க பார்த்து சொல்லி கொடுத்து வளர்த்தீங்க. அந்த லெவல்ல இருந்தனா குடும்பத்தையே அசிங்கப்படுத்துற அளவுக்கு வருவேன் எப்படி நினைச்சீங்க பாட்டி? என்ன எப்படி நீங்க நம்பாம விட்டீங்க அப்படின்னு ஷென்பா அழுதுட்டே கேட்டுட்டு இருக்கா. இவ அழுறத பார்த்ததுமே ஜின்லாய்க்கே கொஞ்சம் பாவமாயிருது. அப்பான ஆள் மேல பழிய போட்டுறதும் ஒரு பெரிய குற்றம் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு ஜின்லாய் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, ஒருவேளை இவ தப்பு பண்ணாம இருந்திருப்பாளோ அப்படின்னு பாட்டி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரியா அந்த நேரம்னு பார்த்து ஷென்பா மயக்கம் போட்டு விழுறா. அவ மயங்குறத பார்த்து இந்த பாட்டியும் மயக்கம் போட்டுடுறாங்க. ரெண்டு பேரையுமே அவங்கவுங்க ரூம்க்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. யான் பாத்துட்டே இருக்கான். நான் கொஞ்சம் வந்துட்டு இந்த யுன்ஷி கிட்ட பேசணும் அப்படின்னு ஷென்பா அவன்கிட்ட சொல்லிட்டு நேரா யுன்ஷியோட ரூம்க்கு போறா. அங்க இருக்கிற எல்லாரையும் வெளியே அனுப்புறா. பையெல்லாம் நிக்கிறான், வெளியே அனுப்புறா. உடனே அவ காயத்தை போய் தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க டக்குன்னு யுன்ஷியை கண்ணு முழிச்சிடுறா. இல்ல சின்ன காயம் தான், அதை பத்தி பெருசா கண்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்குள்ள ஏஞ்சிட்டு அப்படின்னு ஷென்பா பாத்துட்டே இருக்க, இங்க வெளியே வாசல்ல இருந்து பாட்டியோட ரூம் இருக்குல்ல, அந்த ரூமுக்கு போறதுக்கு எவ்வளவு ஸ்டெப் தெரியுமா? 784 அடி. அதெல்லாம் எத்தனையோ வருஷமா நான் கணக்கு போட்டு இப்பதான் நான் முதல் முறையா கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா இப்பதான் எனக்கு உள்ள போறதுக்கே வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு இந்த இவ சொல்ல ஆரம்பிக்க ஷென்பாக்கு புரியுது. இதனால அவளை அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்பதான் அவளை உள்ளேயே விட்டுருக்காங்கிறது தான் அப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு. 16 வருஷமா நீ வெயிட் பண்றேன்னு எனக்கும் தெரியும் அப்படின்னு ஷென்பா பாத்துட்டு இருக்கா. இதுக்கு மேல இவகிட்ட எதையும் பேச முடியாது அப்படின்னு அங்க இருந்து வெளியே வந்துடுறா. யுன்ஷி உள்ள படுத்துட்டு இருக்கும் போது பை அங்க வந்துடுறான். ஷென்பா வெளியே பார்த்துட்டு இப்பதான் உனக்கு கிளம்பி போனாங்க, நீ ஏதாவது பண்ணியா என்று உண்மையை சொல்லு, உனக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு, இதுக்கு மேலேயும் போய் சொல்லிட்டே இருந்தேன்னா நான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு பை சொல்லிட்டு சரி நான் பாட்டி கிட்ட போய் இதெல்லாம் சொல்ல போறேன் அப்படின்னு கிளம்புறான். யுன்ஷி அப்படியே அவனை புடிச்சிட்டே கீழே தரையில பரண்டுட்டே வந்துட்டு இருக்கா. அவ காயத்துல இருந்து இன்னும் ரத்தம் அதிகமா வர ஆரம்பிக்குது. செத்தா கூட பரவாயில்ல நிருப்பியா அப்படின்னு பை கேட்க, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு, பாட்டி கிட்ட உண்மையை சொல்லாத அப்படின்னு அழுதுட்டே பைக்கு போயிட்டு அவ முத்தம் கொடுக்குறா. பை பாக்குறான், இவளை பாக்குறதுக்கே அவனுக்கு ரொம்ப பாவமா இருக்கு. சரி ஓகே நான் உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பையும் அமைதியா இருந்துட்டு இருக்கான். இங்க பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. பாட்டியோட ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு டாக்டர் வெளியே வந்துட்டு பரவாயில்ல ரெஸ்ட் எடுத்தா போதும் அப்படின்னு சொல்றாரு. ஜின்லாய் பாக்குறான் யானை, வேற யாரையாவது பாத்தீங்களா அப்படின்னு கேட்க, வேற யாரையும் பாக்கல, சில கொள்ளக்காரங்க தான் வந்தாங்க, நான் வந்து தகவல் புரிஞ்சுட்டு நேரா வரத்துக்குள்ள இந்த சம்பவம் எல்லாம் நடந்து போச்சு, இது ஷென்பாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கும் நல்லா தெரியும்னு சொல்ல பயனே ஜின்லாய் பாக்குறான். அவ கிடையாது, அவ இப்படி பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஜின்லாய் காதுல ஏதோ விஷயம் சொல்றாங்க. ஜின்லாய் மின்னல் வேகத்துல அங்க இருந்து கிளம்பி ஓடிக்கிட்டு இருக்கான். நேரா போயிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட கேட்க, மலை உச்சிக்கு போங்க அங்கதான் அப்படின்னு சொல்ல நேரா நம்ம ஜின்லாய் கிளம்பி மலை உச்சிக்கு போக ஆரம்பிக்கிறான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. என்ன ஆச்சு, தொடர்ந்து என்ன நடக்க போகுது பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.